ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. இன்னைக்கு நம்ம திருக்கோளூர் பெண் பிள்ளை ரகசியத்துல 2வது வார்த்தை அகமொழிந்து விட்டேனோ விதுரரை போல பார்க்கலாமா? இதுவும் கிருஷ்ணாவதார கதை தாங்க. இதுல பாத்தீங்கன்னா கிருஷ்ணர் 13 வருடங்கள் பாண்டவர்கள் வனவாசம் அஜ்ஞான வாசத்தை முடிச்சிடுறாங்க. அவங்களுக்கு திருப்பி தர வேண்டிய ராஜ்யத்தை கௌரவர்கள் திருப்பி தரல. அதனால பாண்டவர்களோட சார்பாக ஒரு தூதுவராக அவர் ஹஸ்தினாபுரம் போறாரு. அங்க போன உடனே ஒரு வீட்டுல தங்கணுமா இல்லையா, ஒவ்வொருத்தரும் அவரை கூப்பிடுறாங்க. பார்த்தீங்கன்னா எல்லாருமே பீஷ்மர், துரோணர், கிருப்பர்லேருந்து ஆரம்பிச்சு துரியோதனன்லேருந்து துச்சாதனன், கர்ணன் எல்லாரும் எங்க வீட்டுல தங்குங்கன்றார். ஆனா பகவான் கிருஷ்ணனும் அங்க யார் வீட்டுக்கும் போகாம நேரடியா விதுரர் வீட்டுக்கு போறாரு. விதுரர் வீடு ஒரு பெரிய அரண்மனை கூட கிடையாது, சாதா வீடுதான். அங்க போறாரு. அங்க விதுரர் இவரை நல்லபடியா வரவேற்கிறாரு. அவர் சொல்றாரு, விதுரரு உன்னை வரவழைக்கிறதுக்கு என்கிட்ட என்ன இருக்குன்னு பார்த்தோன்னா பரபரப்பு மட்டும்தான் உனக்கு இடுற பூஜை, என்கிட்ட வேற எதுவுமே இல்லைன்னு சொல்லிட்டு பகவானுக்கு ரொம்ப அன்போடையும் ஆசையோடையும் பக்தியோடையும் உணவை பரிமாறுறாரு. பகவானும் அந்த உணவை உண்றாரு. அதாவது மடித்தடவாத சோறுன்னு வாங்க. ஒருத்தருக்கு சாப்பாடு போட்ட உடனேவே என்ன செய்வாங்களான்னா, இவன் என்ன நமக்கு செய்வான் அடுத்து அப்படின்னு எதிர்பார்க்கிற இந்த உலகத்துல எந்த பயனுக்காகவும் இல்லாம வெறும் பகவானோட அன்புக்காக மட்டுமே அவருக்கு உணவிட்டாராம் இந்த விதுரர். அதாவது விதுரர் தனது தூய உள்ளமாகிய அகத்தை கண்ணனிடம் சமர்ப்பித்தாராம். அதனாலதான் அகமொழிந்து விட்டேனோ விதுரரை போலன்னு திருக்கோளூர் அம்மா 2வது வார்த்தையா இதை சொல்லியிருக்காங்க. ஸ்ரீமதே ராமானுஜாய நமக.